வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நான் காட்ட போகிறது ரவா இட்லி. அதை முதல்ல கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிங்க. தாளிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள் இருந்தேன்னு சொன்னால் அதை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஸோ வதக்குனதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுங்க. லைக் நான் எங்களுக்கு தேவையான அளவு தான் நான் இதில் எடுத்துருக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கோப்பையில் தயிர் கொஞ்சம் விட்டு அப்ப சோடா கொஞ்சம் போட்டு திரும்பவும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணியும் விட்டு நல்லா என்ன செய்யுங்க, கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையால் செய்யும்போது இன்னும் குயிக்காக புளிச்சிடும். ஸோ கையில் உள்ள அந்த நல்ல அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் போய் இன்னும் நல்லா புளிக்கும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா புரட்டினதுக்கு பிறகு ஒரு கோப்பையால் மூடி வச்சு ஒரு 6 ஹவரால் ஒரு 6 ஹவரால் பார்த்தா பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கும். திரும்பவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா ரவைக்கு நிறைய தண்ணி தேவை வரும். அதுக்கு பிறகு இட்லி சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதுக்கு பிறகு இட்லியை அவிச்சு எடுங்க. ஸோ இதுக்கு நான் சாம்பார் எல்லா வகையான மரக்கறி, பூசணிக்காய், மரவள்ளி, போஞ்சி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டிக்காய், கேரட் எல்லாமே எல்லா வகையான பைத்தங்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று செஞ்சேன். ஸோ இது என்னுடைய ஓன் மசாலா தூள் தான். பிறகு வேறையா புட்டு மிக்ஸ் கேட்டாங்க. இது குரக்கனில் நான் புட்டு மிக்ஸ் செஞ்சேன். ஸோ குரக்கன் மாவில் அவிச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லா மரக்கறி, முட்டை எல்லாம் போட்டு ஒரு புட்டு மிக்ஸ் ஒன்று செஞ்சேன். ஸோ அதுக்கு பிறகு இது ஒரு வகையான மார்பிள் கேக் ஒன்று. இந்த மார்பிள் கேக் வேணுமென்னு கேட்டு மார்பிள் கேக்கையும் செஞ்சது. ஸோ அதுக்கு பிறகு இட்லி தட்டில் இட்லியை போட்டு அவிச்சேன். அதுக்கு பிறகு வேறையா தோசைக்கும் போட்டிருந்தேன் நான். ஸோ தோசை, முட்டை தோசை, பிளேன் தோசை சுட்டு அதுக்கு பிறகு தக்காளி சட்னி அதுவும் செஞ்சுருந்தேன்னா. ஸோ அதுதான் இன்றைக்கி சாப்பாடு. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு ஆக்களும் வெரைட்டியாக இன்றைக்கி வித்தியாசமாக கேட்டாங்க. ஒரு ஆள் புட்டு மிக்ஸ், ஒரு ஆள் தோசை, ஒரு ஆள் இட்லிண்டு. ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி இறைச்சியே இல்லாமல் ஒரு மாதிரி பிள்ளையில சமாளிச்சிட்டேன். சாம்பாரும் சட்னியும். ஸோ பாருங்கள் இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இட்லி ரொம்ப சத்து. ஏண்டா இது ரவா இட்லி தானே. ஸோ பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலே என் வாழ்க்கையில் இறைச்சி இல்லாமல் இப்படி சாம்பாரோடு சாப்பிட்ட இந்த நாள் அப்பா வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையிலே. அதுக்கு பிறகு இட்லியும் அவிச்சு இட்லி கடை படம் பார்த்தோம் உட்காந்து. சூப்பர் படங்க. உண்மையாக குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். கடைசியில் இட்லியும் சாப்பிட்டு இட்லி கடை பார்த்தோம் நாங்கள் படம். ஆவி பறக்குது இட்லி. நம்ம வீட்லயும் இட்லி தான். வாழை இலையில சாப்பிட தனி சுகம் தான். இது ஆரம்பமா இல்லை. எங்க அப்பாவும் இவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா லைஃப்ல நமக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுனா உண்மைதான். டாக்டர், இன்ஜினியர் இல்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். சின்ன வயசுலயே மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணி அஹிம்சையை போதிச்சாரு. அவரோட அப்பா சுதந்திர போராட்ட தியாகின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாரு. கிராமத்திலே காலம்புரா கழிக்க சொல்றியா? நான் மெட்ராஸ் போறேன். என் படிப்புக்கு தகுந்த வேலையும் எதிர்காலமும் அங்கதான் அமையும் நம்புறேன். என்னடா அது?